இந்தியாவுக்கு 50% டாரிஃப். இதை யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை. சொல்லப்போனால் இந்தியா இது அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்தாலும் இந்தியர்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு டாரிஃப். இந்த 50% டாரிஃப் அப்படிங்கிறது நாளையிலிருந்து அமல்படுத்தப்படும். இதுதான் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. கடந்த சில தினங்களாகவே அமெரிக்கா ரஷ்யா உறவில் ஒரு விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திடீர்னு அதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. விட்கோஃப் அவர்கள், உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்கோஃப் அவர்கள் புட்டின் அவர்களை பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள், இந்த உக்ரைனுடைய பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள், இவங்க 3 பேருமே ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டாங்க. இது ஏன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒன்று சேர்க்கும், அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பிளவுபடுத்தும், இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பெஸ்டியில் 2 ப்ராடக்டை 169க்கு அறிமுகம் பண்ண போகிறோம். ஒன்று இந்த ஏர்மஃப் தான். வேறு லெவலில் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஏர்மஃப் 169. அதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய பபிள் கன் இருக்குது பார்த்தீங்களா, வித் ஒரு 300-250 ml இருக்கக்கூடிய சொல்யூஷன், அது கூடவே பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கக்கூடிய 20+ ஹோல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கன்னும் சேர்த்து 169 தான். ஸோ இது ஒரு காம்போ 169. இந்த இயர்மஃப் அப்படிங்கிறதும் 169. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் சுமி ரீஜனில் பெரிய ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டார். சுமி ரீஜனில் ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய பார்வை கண்டிப்பாக சுமி பக்கம் இருக்குது. சுமி பக்கம் ரஷ்யா அடுத்த காய் நகர்த்தலை செய்கிறார்கள் என்றால் என்ன செய்வது, அடுத்த 6 மாதத்துக்கு நம்முடைய பிளான் என்ன, நமக்கு யார் பணம் தரப்போகிறாங்க, எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது, எந்த மாதிரியான டீகோயை இப்போ ரஷ்யா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ட்ரோன் தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தும் போது சுமி ரீஜன் இதே மாதிரியான தாக்குதலுக்கு உட்பட்டால் என்ன செய்வது, இந்த மாதிரி பல டாபிக் டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ சுமி ரீஜனில் இப்போது செலன்ஸ்கி அவர்களுடைய மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயமாக பார்க்கப்படும். காரணம் இருக்குது, ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான். ரஷ்யா அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு காய் நகர்த்தலையும், அமெரிக்கா எப்படியாவது ரஷ்யாவை ஒரு பீஸ் டீலில் கையெழுத்து போட வச்சிடலாம், ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. பட் ரஷ்யா அமெரிக்கா கூட எப்போல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ அப்போல்லாம் ஒரு ஈவினிங் டைமில் 2 மடங்கு அடிப்பாங்க. இன்றைக்கி வேணால் பார்த்துக்கோங்களேன், விட்கோஃப் அவர்கள் புட்டின் அவர்கள்ட்ட பேசியிருக்காரா, நாளைக்கு பாருங்கள் ரஷ்யா பெரிய அளவு ட்ரோன் தாக்குதலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் கிடையாது, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி செய்தியை நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்கள் அவர் எடுத்த முடிவு சரியானது தான். உக்ரைனில் அரசியல் மாற்றம், அரசு மாற்றம் வராமல் இங்கே ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நிற்காது. கிரீமியா முதல் இப்போ ரஷ்யா கையகப்படுத்திருக்கக்கூடிய எல்லா இடங்களும் ரஷ்யாவுக்கு தான் சொந்தம். நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் ஆகவே ஆகாது. உக்ரைன் நாட்டோக்குள்ளேயோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயோ ஜாயின் பண்ணுறது நடக்கவே நடக்காது. இது எல்லாமே புட்டின் அவர்களுடைய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளில் ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு சின்னதாக ஒரு கீறல் விழுந்தாலும் அது ரஷ்யா உக்ரைன் போரை இன்னும் பல வருடங்களுக்கு அப்படியே நீட்டிச்சு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போது சுமி ரீஜனில் நடந்திருக்கக்கூடிய இந்த டாக் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3 தலைவர்கள் பேசிக்கொண்டது. ஜெலன்ஸ்கி அவர்கள், ஸ்டார்மர் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள். இப்போ ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஏன் பேசிக்கிறாங்க, அதுவும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஏன் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு, இல்லைப்பா நம்முடைய நெகோஷியேட்டர் விட்கோஃப் அவர்கள் ரஷ்யா பக்கம் போகிறாரு, என்ன மாதிரியான நெகோசியேஷனில் ஈடுபடணும், ரஷ்யா என்ன சொன்னால் நாங்கள் ஓகே சொல்லணும், என்ன சொன்னால் ஓகே சொல்லக்கூடாது, உன்னுடைய கேள்வி உன்னுடைய பதில் என்ன அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் கேட்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருக்கான அபிப்பிராயத்தை சொல்கிறார். இது கூடவே யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களையும் நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டம் போட்டு 3 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருக்காங்க. பல மணி நேரம் இந்த கான்ஃபரன்ஸ் கால் நீண்டதாக சொல்லப்படுகிறது. அப்ராக்சிமேட்லி 1 ஹவருக்கு மேலே இந்த கான்ஃபரன்ஸ் கால் நீண்டதாக சொல்லப்படுகிறது. இங்கே எல்லாத்துலேயுமே இந்த கான்ஃபரன்ஸ் காலில் அவங்க பேசினது எல்லாமே எந்த மாதிரியான போர் நிறுத்த நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட வேண்டும், அதற்கான உரிமை உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, இதை தான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
இன்னொரு கட்டம், ரஷ்யா அதீத தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் உக்ரைனால் எப்படி தாக்குப்பிடிக்க முடியும், அந்த நேரம் உக்ரைன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எமர்ஜென்சி பிளானையும் இப்போ புட்டின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏன் இந்த எமர்ஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதா? எவ்வளோ நாட்களுக்கு தான் ரஷ்யா அமெரிக்காவை நம்பின மாதிரியும் அமெரிக்கா ஏற்பாடு செய்யக்கூடிய பலவிதமான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவது? ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுடையான அந்த நட்பும் அமெரிக்காவுடனான அந்த ஒரு நம்பிக்கையும் இழந்து ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா தனியாக நின்று அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதற்காகவும் புட்டின் அவர்களுடைய பிளானிங் அப்படிங்கிறது வெல் எக்ஸிக்யூட்டட் செஞ்சுட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய டெல்டா காம்பேக்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த டெல்டா காம்பேக்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது 2022 சோதனை ஓட்டம் செய்யப்பட்டாலும் அதன் பிறகு வந்த அப்டேட்ஸில் இந்த டெல்டா சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரோபஸ்டான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிஸ்டத்தை வச்சு பேட்டில் ஃபீல்டை ரியல் டைமாக பார்க்கலாம், என்ன நடந்துட்டுருக்கு, எப்படியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பகிர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த டெல்டா காம்பேக்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஏதோ உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லாட்டி ரொம்பவே அடிமட்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ கிடையாது. எல்லா இராணுவ வீரர்களுக்கும் எல்லா செக்மெண்ட்ஸுக்கும் இது கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை உக்ரைன் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உக்ரைனுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் பல நாடுகள் இருந்தாலும் உக்ரைன் தனியாகவே போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா கொரோனா வைரஸினுடைய ஒரு புது வேரியண்ட் இப்போது உக்ரைன் முழுவதுமாக பரவி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய போல்டவா ரீஜன் அப்படிங்கிறது புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கொஞ்சம் குவாரண்டைனில் தனியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சரி, விட்காஃப் அவர்கள் தான் புட்டின் அவர்கள் கூட பேசிட்டாரே, அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க? ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் ஹேஸ் பீன் மேட். ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் மேட் பண்ணியிருக்கு. ஆனால் இது அடுத்த அவுட்கம்மாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புட்டின் அவர்கள் கூட பேசினது உண்மையிலேயே நல்ல செய்தியாகவும் நல்ல ஒரு திருப்பமாகவும் அமைந்திருப்பதாக இன்னைக்கு அமெரிக்கா கூறியிருக்கிறார்கள். இதே அமெரிக்கா தான் புட்டின் அவர்கள்ட்ட ஏன் பேசுகிற, புட்டின் அவர்கிட்ட ஏன் நீ ஆயில் வாங்குற, அங்கே ஆயில் வாங்கி ஏன் மேற்குலக நாடுகளுக்கு அதிகமாக விற்கிற அப்படின்னு சொல்லி இந்தியாவை கடிச்சு வச்சாங்க. இந்தியா 140 கோடி மனிதர்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்ய முடியுமே தவிர ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த செயலில் இந்தியா என்றைக்குமே உடன்படாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை நாங்கள் சட்டப்படி பார்த்துக்கொள்கிறோம், எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேசில் நாட்டுக்கு எதிராகவும் அமெரிக்கா இன்றைக்கி அவங்களுடைய டாரிஃப் பிளானை அறிமுகம் பண்ணியிருக்காங்க 50%. குறிப்பாக போல்சோனோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. லுலா அவர்கள் செய்வது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது லுலா அவர்கள் பேசியிருக்காரு, ட்ரம்ப் அவர்கள் மாதிரியான முட்டாள்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த 50% டாரிஃபை பற்றி யார்ட்டையாவது பேச வேண்டும் அப்படின்னா இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் பேசுவேனே தவிர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லி லுலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ லுலா அவர்களுக்கு பிறகு, பிரேசிலினுடைய லுலா அவர்களுக்கு பிறகு அடுத்ததாக பிரேசிலை யார் காப்பாற்றுவாங்க, அந்த நேரம் அமெரிக்காவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் போல்சோனோ அவர்கள், இதுக்கு முன்னாடி பிரேசிலினுடைய அதிபர் அந்த போல்சோனோ அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட நபர்களை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்த்து செல்ல அனுமதி இருக்கான்னு கேட்டால் அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கான். அப்போ இதற்காக நீதிமன்றம் நாடி இருக்கிறார் போல்சோனோ அவர்கள். நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போல்சோனோ அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பட் என்ன கொஞ்சம் போலீஸ்க்கான கெடுபிடி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தகவல். செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு எதிராக இப்போது அமெரிக்கா போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் ஃப்ரைடேயிலிருந்து. ஸோ இந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கான டெட்லைன். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டெட்லைனை அமெரிக்கா கொடுக்க முடியுது. அந்த டெட்லைனுக்குள்ளே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் விற்பனை செய்யலைனாலோ இல்லை பிற இடங்களில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் அமெரிக்காவை வந்து சேரவில்லை என்றாலோ பல பிரச்சனைகள் வருகின்றன. அதே மாதிரி தான் அடுத்ததாக செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அமெரிக்கா. ஸோ இந்த செகண்டரி டாரிஃபில் ரஷ்யா மாட்டிக்கொண்டது என்றால் உண்மையிலேயே அது இந்தியாவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக ஜெர்மனி தான். ஜெர்மனியில் இப்போ ஏகப்பட்ட உக்ரைன் நாட்டை சார்ந்தவங்க வராங்க. எங்களுக்கு இங்கே வேலை கொடுங்க, எங்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு இங்கே வீடு கொடுங்கன்னு. ஸோ இனிமேல் ஜெர்மனியில் வரக்கூடிய அதுவும் உக்ரைன் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்படாது, சலுகைகளுடைய அளவு குறைக்கப்படும் என்கிற தகவலை உக்ரைன் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம தாய்நாட்டில் வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த நாட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள்.
நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஏர்மஃப் மற்றும் இந்த பபிள் கன் 169க்கு கிடைக்கும் ஒவ்வொன்றும். ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.